ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்களின் வருகை எங்களின் உவகை. இந்த வீடியோவில் 6th தமிழ் பருவம் 3ல் 2வது இயல் பார்க்க போகிறோம். மொத்தமாக 6th தமிழ்னு எடுத்துக்கிட்டால் 8வது இயல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7 இயலுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே மழை பெய்யுது, அந்த சவுண்டு மேபி இந்த ரெக்கார்டில் வந்து பதிவு ஆகலாம். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போலாம் நம்ம கையில் மைக் வந்துடும், ஸோ இஷ்யூ இருக்காது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பருவம் 3ல் இயல் 2 ஃபர்ஸ்ட் லெசன் பராபர கன்னி. நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கிய நூல் எது? அற இலக்கியங்கள். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கிய நூல் எது? அற இலக்கியங்கள். 2வது கொஸ்டின், தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரியை எழுதியவர் தாயுமானவர். என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பராபர கன்னி. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்று கூறியவர் தாயுமானவர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டால் பராபர கன்னி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று கூறியவர் தாயுமானவர். இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் அந்த தொண்டு செய்யறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் அன்பர் பணி செய்ய என்ன ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று கூறியவர் தாயுமானவர். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பராபர கன்னி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இப்பாடல் வரியை எழுதியவர் தாயுமானவர். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பராபர கன்னி. எதுக்குன்னா ஷார்ட்கட்டு லாஸ்டா பராபரமே பராபரமே பராபரமேன்னு முடிஞ்சதுன்னா அது பராபர கன்னி, எழுதியவர் தாயுமானவர். ஸோ அப்போ வெறும் ஒரு லைனை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இதை திரும்ப திரும்ப படிங்க. இது மனப்பாடலாம் பண்ண வேணாம். நீங்கள் 1க்கு 2 தடவை படிக்கும் பொழுதே அது வந்து உங்களுக்கு மெமரி ஆகிடும். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். தண்டருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் குளிர்ந்த கருணை. பணி தொண்டு. பணி தொண்டு. கூர் விகுதி. கூர் விகுதி. எய்தும் கிடைக்கும். எய்தும் கிடைக்கும். செம்மையர்க்கு சான்றோருக்கு. செம்மையர்க்கு சான்றோருக்கு. எல்லாரும் எல்லா மக்களும். எல்லாரும் எல்லா மக்களும். ஏவல் தொண்டு. ஏவல் தொண்டு. அல்லாமல் அதை தவிர. அல்லாமல் அதை தவிர. பராபரமே மேலான பொருளே. பராபரமே மேலான பொருளே. அடுத்தது, தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினை நான் டிஎன்பிசி எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணேன். 2019 குரூப் 4 எக்ஸாமில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. என்னன்னா, விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம்னு கொடுக்கறதுக்கு பதில் விஜய ரகுநாத சேதுபதினு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ சின்ன சின்ன வேர்டு கூடமா மாற்றி கொடுப்பாங்கன்னு அப்போ தெரியல. ஆனால் அதுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஆன்சருக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடுங்க. படிக்கும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக படிங்க. ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? அதனால் கொஷினை டிஃபிகல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படி கூட கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். பராபர கன்னி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. பராபர கன்னி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிதடம் என போற்றுவர். இந்நூலை தமிழ் மொழியின் உபநிதடம் என போற்றுவர். கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான மதிப்பீடு பார்க்கலாம். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு.
ரெண்டாவது லெசன் பார்க்கலாம். ரெண்டாவது லெசனுடைய நேமு நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்ற பாடல் வரியை எழுதியவர் கலீல் கிப்ரான். இந்த பாடல் வரிகளெல்லாம் இடம்பெற்றுள்ள நூல் நீங்கள் நல்லவர். சரிங்களா? அடுத்தது, கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். நீங்கள் நல்லவர் என்னும் இப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லவர் என்னும் இப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கலீல் கிப்ரான் ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் காமனாக கொடுப்பாங்க. இது நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக இந்த பாயிண்ட்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர்ன்றதுலாம் நார்மல். இப்போ இதுவே ஒரு வழக்கறிஞராக இருக்காரு, ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்காரு, ஒரு ஓவியராக இருக்காருன்னும் போது நம்ம அதை பார்க்கணும். ஏன்னு கேட்டால், எழுத்து பணி தொடர்பாக கொடுக்கும்போது அது காமன். அந்த எழுத்து பணியை கடந்து வேறொரு ஃபீல்டை பற்றி சொல்லும்போது அதை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும். இதில் ஓவியர்னு கொடுத்துருக்காங்க. கலீல் கிப்ரான் ஒரு ஓவியராகவும் இருந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது, இந்த லெசனில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். சுயம், தனித்தன்மை. சுயம், தனித்தன்மை. உள்ளிடுகள், உள்ளே இருப்பவை. உள்ளிடுகள், உள்ளே இருப்பவை. அடுத்தது, இந்த லெசனுக்கான மதிப்பீடு. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். பரிசு பெறும்போது நமது மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்த லெசனு பசிப்பினி போக்கிய பாவை. இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெசனுடைய கதையை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன், பார்த்துட்டு போயிடுங்க. ஒன்றும் இல்லை, 50 காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்ற நூலோடைய ஒரு பகுதி இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமுத சுரபியை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய பசியை தீர்க்குறாங்க. இதுதான் இந்த பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வாங்க இந்த பாடப்பகுதியை லைன் பை லைன் கொஸ்டினாக பார்க்கலாம். 32வது கொஸ்டின். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றி அமையாதது உணவு. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றி அமையாதது உணவு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் பாரதியார். மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? பூம்புகார் நகரை சேர்ந்தவர். மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? பூம்புகார் நகரை சேர்ந்தவர். மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு சேர்த்தது யார்? மணிமேகலா தெய்வம். மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு சேர்த்தது யார்? மணிமேகலா தெய்வம். மணிப்பல்லவத்தீவில் உள்ள புத்த பீடிகையையும் மணிப்பல்லவத்தீவையும் காவல் செய்வது யார்? தீவத்திலகை. மணிப்பல்லவத்தீவில் உள்ள புத்த பீடிகையையும் மணிப்பல்லவத்தீவையும் காவல் செய்வது யார்? தீவத்திலகை. மணிப்பல்லவத்தீவில் உள்ள பொய்கைக்கு என்ன பெயர்? கோமுகி. மணிப்பல்லவத்தீவில் உள்ள பொய்கைக்கு என்ன பெயர்? கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கையை கோமுகி என்னும் பெயர் பெற்றது. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. பொய்கைனா ஒன்றும் இல்லை, குளம். சரிங்களா? அடுத்தது 39வது பாயிண்ட். அமுத சுரபி வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் தோன்றும். அமுத சுரபி வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் தோன்றும். அமுத சுரபி யாரிடம் இருந்தது? ஆபுத்திரனிடம். அமுத சுரபி யாரிடம் இருந்தது? ஆபுத்திரனிடம். அமுத சுரபியின் சிறப்பு அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அமுத சுரபியின் சிறப்பு அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
அடுத்தது 42வது கொஸ்டின். மணிமேகலையின் பெற்றோர் பெயர் கோவலன் மாதவி. மணிமேகலையின் பெற்றோர் பெயர் கோவலன் மாதவி. அமுத சுரபியில் முதலில் உணவு இட்டவர் ஆதிரை. அமுத சுரபியில் முதலில் உணவு இட்டவர் ஆதிரை. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று கூறியவர் மணிமேகலை. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று கூறியவர் மணிமேகலை. உணவு கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று கூறும் நூல் மணிமேகலை. உணவு கொடுத்தோரே உயிர் கொடுத்தவர் என்று கூறும் நூல் மணிமேகலை. மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்கு உடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா என்று மன்னர் மணிமேகலையிடம் கேட்டார். மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா என்று மன்னர் மணிமேகலையிடம் கேட்டார். அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைசாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் மணிமேகலை. இந்த லாஸ்ட்ல என்ன மட்டும் நல்லா பாருங்களேன். சிறை கோட்டம் அரை கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யாரு? மணிமேகலை. இதை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல பெரியார், அண்ணா, பாரதியார்னு ஏதாவது ஒன்று கூத்துட்டாங்கன்னா மணிமேகலையை நம்ம யாரும் டச் பண்ண மாட்டோம். ஏன்னா வாசகம் அப்படி. அதனால இது நல்லா படிச்சுக்கங்க. அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைசாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறை கோட்டம் அரை கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் மணிமேகலை. மதிப்பீடு பார்க்கலாம் அந்த லெசனுடைய. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாதம்ன்ற லெசன் பார்க்கலாம். இந்த கதையின் கதாநாயகன் மாரி. இக்கதையில் மாரி காலணி தைக்கும் தொழிலாளி ஆவார். ஒரு இளம் பெண் தனது இளம் சிவப்பு நிறத்திலான வலது காலணியை தைக்க மாரியிடம் கொடுத்தார். இந்த காலணியை தைத்தால் மாரிக்கு 2 ரூபாய் கிடைக்கும். இந்த காலணியை தைத்தால் மாரிக்கு 2 ரூபாய் கிடைக்கும். காலணியை தைக்க கொடுத்த இளம் பெண் மீண்டும் காலணியை பெற 30 வருடம் கழித்து வந்தார். காலணியை தைக்க கொடுத்த இளம் பெண் மீண்டும் காலணியை பெற 30 வருடம் கழித்து வந்தார். இந்த காலணியின் சிறப்பு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரின் காலுக்கும் பொருந்தும்படியாக இருந்தது. இந்த காலணியின் சிறப்பு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரின் காலுக்கும் பொருந்தும்படியாக இருந்தது. பாதம் என்னும் இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாதம் என்னும் இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இக்கதையை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். இக்கதையை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். இவர் எழுதிய வேறு நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இவர் எழுதிய வேறு நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இந்த லெசனுடைய மதிப்பீடு பார்க்கலாம். அதாவது புக் பேக் கொஸ்டின் தான். அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியை எழுதியவர் ஆ. முத்தரையனார், மலேசிய கவிஞர். அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியை எழுதியவர் ஆ. முத்தரையனார், மலேசிய கவிஞர். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் என்பது நூலின் பயனாகும். அதாவது ஒன்றும் ஒரு நூல் நமக்கு எந்த பயனை கொடுக்கணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் இந்த 4 பற்றி சொல்லியிருக்கணுமா ஒரு நூல். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூலின் பயனாகும். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். இறுதியா இந்த இயல் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்த்தலாம். அறக்கட்டளை ட்ரஸ்ட். அறக்கட்டளை ட்ரஸ்ட். தன்னார்வலர் வாலண்டியர். தன்னார்வலர் வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் ஸ்கட்ஸ் அண்ட் கைட்ஸ். சாரண சாரணியர் ஸ்கட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர். சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th தமிழ் 8th இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.